வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பாருங்கள், இன்றைக்கி திருச்செந்தூர் வந்துட்டோம். நாங்கள் தங்கின ரூம் தெரிஞ்சு பாருங்கள், பாலமுருகன் ரெசிடென்சி. இங்கே தாங்க தங்கியிருந்தோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம் தான் எடுத்தோம். கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பஸ்ஸில் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்தோம். அதுவே ஒரு ட்ராவலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களாம் பாருங்கள். இப்போ நாங்கள் ட்ராவலிங்லாம் முடிச்சுட்டு நல்லாவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் லயன் ட்ராவல்ஸில் சூப்பராக ஜேர்னி பண்ணி நாங்கள் வந்தோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க. நல்லாவே இருந்துச்சு அந்த ஜேர்னி. நைட் ட்ராவல் பண்ணிவிட்டு எந்த டயர்டுமே இல்லை. அழகாக இப்போ கோவிலுக்கு போக போகிறோம். பாருங்கள், நாங்கள் பஸ்ஸில் வந்து திருச்செந்தூருக்கு இறங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து கோவிலுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் கூட கிடையாதுங்க. ரொம்பவே கிட்டையே கோவில் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து அப்டேட்லாம் நான் சொல்கிறேன். இந்த தெரு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகக்கூடிய கடை வீதிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தெருங்க இது. இப்போ மல்லிப்பூ வீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஹோட்டல் எல்லாமே ரஷ்ஷாக இருக்குது. டைம் கரெக்டாக 9 o'clock ஆகுதுன்றதால எல்லா ஹோட்டல்லையுமே ஃபுல்லாகவே இருக்குங்க. இப்போ நம்ம எதனா ஒரு சின்ன ஹோட்டலாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். எல்லா ஹோட்டல்லையும் சீட்டு இல்லை. சரி, சின்ன ஒரு நல்ல ஹோட்டல் கிடைச்சா கூட போதும். ஏன்னா இது கோவில் ஏரியான்றதில் எல்லாமே வெஜிடேரியன் ஹோட்டல் தான். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாகவே சீட்டு வந்து எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க, இடம் இல்லை. அப்புறம் இன்னொரு ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக ஒரு ஹோட்டல் கிடச்சிதுங்க. நல்லா ஒரு பழைய வீடு மாதிரி இருந்துச்சு. நான் வெளியில் வந்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஹோட்டலில். ரேட் பார்த்திங்கன்னா இட்லி வடை எல்லாமே 10 rupees, 25 rupees தோசை எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நல்ல டேஸ்ட்டோட அந்த ஊர் சாப்பாடை, அதாவது டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து வாழை இலை தராங்க. நான் இந்த இடத்துல வந்து அது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் அதில் வச்சு கொடுத்தாங்க. பாருங்கள், இந்த ஒரு ஹோட்டல் தான் அழகாக இருந்துச்சு. எந்த வித டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த இடத்துல அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். திருச்செந்தூர் அந்த கடை வீதிகள் தெருவில் இருக்குது. ஆனால் ஹோட்டல் பேர் எதுவுமே அதில் பார்க்கல. அப்புறம் நாங்கள் டீலாம் வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அந்த சன்னதி தெருவில் அழகாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கோங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோவில் இருக்கிறதால எல்லா கடை வீதிகளையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே கோவிலுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், வள்ளலாருடைய ஃபோட்டோ இருக்குது. நம்ம எந்த கோவில் போனாலும் வள்ளலாருடைய ஃபோட்டோ இல்லை அந்த சிலைகள் எங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துருவோம். கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கேருந்து கோவிலுக்கு போயிட்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ரௌட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஸ்வீட் தான் வந்து ரொம்ப அந்த திருச்செந்தூர், தூத்துக்குடி, குலசேகரப்பட்டினம் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஃபேமஸான சீனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்வீட்டை. அதுவும் இங்கே வச்சு விற்றுட்ருக்காங்க. அப்புறம் க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறோம் க்ரௌடு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம ஈவினிங் தான் சாமி பார்க்குற மாதிரி பிளான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மதியத்துக்கு மேலே போங்க சாமி பார்க்க, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லாகவே க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்களும் சண்டே டைம்ன்றதால கண்டிப்பாக கூட்டத்தில் போய் மாட்ட வேணாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த மடங்கள்லாம் வந்து தங்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி ஒரு சமுதாய மடங்கள்லாம் அங்கே இருக்குது. விழா காலங்கள் வந்து அவங்க சமுதாயத்தை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருக்குது. மற்ற நாட்களில் யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம். ஒரு சில மடங்களில் வந்து 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ரூம் தனியாகவே எடுத்துட்டேன். ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சிது. பாருங்கள், முருகனுடைய திருவுருவ படங்கள்லாம் இந்த சன்னதி தெருவில் அழகாக வச்சு விற்றுட்ருக்காங்க. அழகாக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. பாருங்கள், இந்த தெருவில் வந்து டைம் பாஸ் சூப்பராக ஆகிட்டே இருக்குங்க. நல்லா நாங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அழகாக டைம் போனதே தெரியல. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விநாயகர் கோவில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். இப்படி இந்த கடை வீதிகள் பக்கமாக நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர் திருக்கோவில் வருங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு கோவிலாக இதை மக்கள் வழிபடுறாங்க. உள்ளே வந்து அந்த தேங்காவை உடைச்சி எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நேர்த்திக்கடன் செய்கிறாங்க எல்லாருமே. இந்த இடத்த பார்க்கும்பொழுது சபரிமலைக்கு போகும்பொழுது பம்பாலேருந்து அந்த தேங்காவில் நிறைய பேர் உடைச்சிட்டு மேலே ஏறுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏகப்பட்ட தேங்காய் உள்ளே கிடக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு பழமையான விநாயகர் ஆலயம் மாதிரி தெரியுது. தூண்டுகை விநாயகர் ஆலயம். ஹெல்ப் பண்ணுறோம்.
இந்த விநாயகர் ஆலயத்தை தாண்டியும் கடை வீதிகள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. ரொம்பவே அழகான ஒரு பெரிய இடத்துல இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம கடலோர பகுதியெல்லாம் போகல, இந்த இடத்துலையே இன்னும் நல்ல டைம் பாஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், பசங்க டாய்ஸ்லாம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கடலோரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செந்தில் முருகன் ஆலயத்தை அழகாக பார்க்க போகிறோம். அழகான அந்த திருக்கோவிலில் நான் 2வது முறை நான் வந்திருக்கேங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சபரிமலைக்கு போகும்போது 2012 அந்த டைமில் இந்த கோவிலுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழித்து நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேங்க. பாருங்கள், இப்போது கடை வீதிகளில் முடிய போகுது. பஞ்சாமிர்தம் இந்த இடத்துல தான் வந்து கிடைக்கும். முக்கியமான கடைகள்லாம் இங்கே இருக்குது. ஸ்ரீ சங்கர் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி. இருந்தாலும் பழனி தான் பஞ்சாமிர்தத்துக்கு ஸ்பெஷல் அப்படின்றதால நம்ம இந்த இடத்த ரொம்ப அவ்வளோவா வீடியோஸ்லாம் எடுக்கலை. பஞ்சாமிர்தத்துக்கு தனியாகவே நம்ம பழனி எப்படின்னா போனால் அந்த மாதிரி இடத்துல விளாக் பண்ணலாம். இப்போது இந்த கடை வீதிகள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அடுத்து கூட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேன்றதால கூட்டம் வந்து நிறையவே இருக்குது. சாமி பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ விசாரித்தோம், ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் சாமி பார்க்குறதுக்கே ஆகுதுன்றாங்க. அதனால் நம்ம ஒரு நேரம் வந்து உள்ளே இருக்க வேண்டாம், 5 ஹவர்ஸ்லாம் தாங்க மாட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு அன்னதானம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு, அப்படி இப்படின்னு ஒரு 11:30 ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு இப்போ அன்னதானம் க்யூவில் நின்னோம்னா கரெக்டாக ஒரு 1 o'clock வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்றாங்க. அன்னதானம் க்யூவே ஒரு 1.5 மணி நேரம் போகுன்றாங்க. காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டோம், மதியமும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வீட்டில் வந்து அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அன்னதானம் க்யூ எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திருப்பதியிலலாம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, சூப்பராக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அன்னதானம் வழங்குறாங்க. நாளுக்கு நாள் இந்த திருச்செந்தூர் கோவிலுடைய அப்டேட்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க. தங்கும் விடுதியெல்லாம் கூட நிறையவே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோவிலாக இது வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் நீட் அண்ட் க்ளீன் பண்ணாங்கன்னா இது சூப்பரான ஒரு கோவில் தான், தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. இப்போ அன்னதானம் கியூ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், க்ரௌட் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். இங்கே நிற்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லன்ட்டு உள்ளே போயிட்டோம். பசங்க மட்டும் கொஞ்சம் வேணாங்க, ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. பெரிய ஒரு ராட்சச ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது. சும்மா சூப்பராக காற்று வருதுங்க இந்த இடத்துல. அந்த புழுக்கமாக இருக்கிறது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி பக்கத்திலே பீச் இருக்கிறதுன்றதால இங்கே நல்லாவே காற்று வரும். ஒரு பெரிய ஃபேன் ஒன்று ஓட விட்ருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கவுண்டர்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி தராங்கங்க, ஒருத்தருக்கும் ஒரு டோக்கன். அந்த டோக்கனை வாங்கிட்டு தான் நம்ம அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எல்லா கோயிலையும் இருக்கக்கூடியதான். ஸ்ரீரங்கத்தில் கூட நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி. ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் சாப்பிடும்போது சாம்பார்லாம் செம காரமாக இருந்துச்சுங்க, வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2 அடுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் மட்டும்தான் சாப்பாடுலாம் வழங்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து இன்னும் க்ரௌடு வந்துச்சுன்னா போடுவாங்க போல். இப்போ உள்ளே வந்தாச்சுங்க, நல்லா பெரிய இலையை போட்டிருக்காங்க. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்செந்தூரில் சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம திருப்பதியில் பார்ப்போம் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். பின்னாடி அழகான அந்த முருகனுடைய திருவுருவ சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சுட சுட ஒரு ஒயிட் ரைஸ் முதல்ல எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் பொரியல் வச்சுருக்காங்க. வாழைக்கான்னு சொல்லும்போது ஞாபகம் வருதுங்க, இந்த திருச்செந்தூர் பகுதிகளெல்லாம் வந்து வாழைப்பழம், அந்த வாழை சாகுபடிலாம் அதிகமாகவே செய்வாங்க. இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக வாழைக்காய் அந்த பொரியல் வச்சுருக்காங்க. ஒரு கூட்டு ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சுட சுட போட்டாங்கங்க. பாயாசம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது தருவாங்க. இங்கே என்ன ஒன்று, நம்ம ஒரே வாட்டி வாங்கும் பொழுதே கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கணும். சாம்பார்லாம் 2வது வாட்டி கேட்கும் பொழுது கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு நம்ம வாங்குறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
சூப்பரான ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டாச்சுங்க. அப்பளம், கூட்டு, பொரியல் எல்லாமே கிடச்சிது. ரசம் கூட சாப்பிட்டோங்க. காரம் ரசத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து பீச் தெரிது பாருங்கள் என் பின்னாடி. இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். நான் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, ஈவினிங் தான் சாமி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் மூவர் சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோவில்லையே முக்கியமான ஒன்று அதுதான். இந்த கோவில் உருவாவதற்கு காரணமே அந்த மூவர் சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள். மொத்தம் 5 பேரும் சொல்கிறாங்க. 5 சித்தர்களால் தான் இந்த கோவில் உருவாச்சுன்னு சொல்லிட்டு, அதில் குறிப்பாக இந்த மூவர்னு சொல்லக்கூடிய அந்த மூவர் சமாதி, ஒரு 3 பேருக்கான சமாதி மட்டும் இந்த பீச் சைடில் வச்சுருக்காங்க. மற்ற 2 பேருக்கான ஜீவ சமாதி வேற ஒரு இடத்துல இருக்குது. நம்ம அந்த மூவர் சொல்லக்கூடிய அந்த 3 பேருடைய ஜீவ சமாதியை போயிட்டு நம்ம பீச் சைடில் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து ஈவினிங் ஆகுதான்னு பார்ப்போம். டைம் ஆகிடுச்சுன்னா, அப்படி இல்லைனா மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 o'clock தான் ஈவினிங் நாங்கள் சாமி பார்க்க போகிறோம். திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று வந்து வள்ளி குகைன்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளி குகையாண்ட இப்போ வேலை நடக்குதான், அதனால் கிட்ட போயிட்டு பார்க்க முடியாது. அதனால் நம்ம வந்து வலதுபுறமாக போயிட்டு அந்த மூவர்கள் சித்தர் சமாதியை போயிட்டு பார்த்துட்டு வரலாங்க. அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிக்கிட்டே போகிறேன். மெயினாக கடலில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு காலையாவது நம்ம நினச்சிட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வரலாம். பாருங்கள், க்ரௌடு சாமி பார்த்துட்டு வெளியில் வரவங்களும் இருக்காங்க. வெளியில் வர பகுதி வந்து அந்த பக்கம் இருக்குது. பீச்சை ஒட்டியே அப்படியே அழகான ஒரு வியூஸில் இந்த கோயில் இருக்கிறதால ரொம்பவே அழகான ஒரு இடம்னு சொல்லலாம். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் செந்திலாண்டவர் கோவில்னு சொல்லுவாங்க. செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கருணை கடல் நம்ம கந்தன், கருணை கடல் கந்தா போற்றின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கடலோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முருகனின் அறுபடை வீடு. இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோங்க. அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாக ஒரு ஸ்டில் ஒன்று எடுத்தோம். வெறும் 100 rupees தான். அந்த ஃபோட்டோ வந்து இப்போ அதை பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே அங்கே போயிடலாம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் மூவர் சமாதி. நான் இன்னும் கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 2004 நடந்த அதிசயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்களை வந்து சுனாமி பேரலை தாக்குனாலும், ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலையும் அங்கே இருந்த பக்தர்களையும் அந்த பேரலையால் தொட முடியாதுங்க. அதுதான் கருணை கடல் கந்தன். இப்போ பசங்க கொஞ்ச நேரம் கடல் அலையில் விளையாடணும் அப்படின்றாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. அவ்வளோதான், வாங்க. கடலில் பசங்க நல்லாவே ஆட்டம் போட்டாங்கங்க. திருச்செந்தூர் கடலையும் ஒரு பெரிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறது உண்டு. அந்த கடலில் வந்து இப்போ நாங்கள் காலை மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மூவர் சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். திருச்செந்தூரில் முக்கியமாக தெரிஞ்சிருக்கோம் நாழி கிணறு, அதுவும் இருக்குது. மூவர் சமாதின்னு சொல்லியிருப்பேன் நான். அந்த ஜீவ சமாதி வந்து இங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த கடைசி எண்டில் அங்கே தெரியுது பாருங்கள். அங்கே தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாழி கிணறு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் வெளில இருந்து வேணால் காட்டுறேன்.
இந்த இடம் தாங்க நாழி கிணறுன்னு சொல்லக்கூடிய இடம். சுற்றி மண்டபம் மாதிரி கட்டிட்டாங்க. அந்த காலத்தில் வேறு மாதிரி சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு தான் வந்து மக்கள் காலங்காத்தால் வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தெல்லாம் வந்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகிறதால தான் க்ரௌடு காலையில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. வெளியில் வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதால நம்மளால் உள்ளே போனால் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம தீர்த்தமாக நினச்சி கடையிலேயே வந்து இது பண்ணியாச்சு. நம்ம அதுக்கப்புறம் உள்ள அந்த மூவர் சமாதின்னு சொன்னால அங்கே தான் போயிட்டு வரும்பொழுது ஒன்றா டைம் இருந்தால் பார்க்கலாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் உருவாவதற்கு முக்கியமான சித்தர்களில் 5 சித்தர்கள் நான் சொல்லியிருப்பேன். அதில் 3 சித்தர்களுடைய ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்குது. அந்த மண்டபம் அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ கூட வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு அமைதியான வழிபாடு பண்ணிவிட்டு வரலாங்க. எல்லா கோவிலுமே ஒரு பெரிய ஒரு நிலை அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக பெரியவர்கள் யாராவது ஜீவசமாதி இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான கோவில் தான் பெரிய ஒரு நிலைக்கு போகும். நீங்கள் திருப்பதியாக கூட எடுத்துக்கோங்க, சபரிமலை எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே சித்தர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஐயப்பனே வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் தான் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குங்க. பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. இந்த மூவர் ஜீவசமாதியில் தனித்தனியாக 3 பேருக்குமே இங்கே அழகான லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கத்துக்கு உள்ளே தான் அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே லிங்க பிரதிஷ்டை வச்சு பண்ணியிருக்காங்கங்க. நான் அந்த 3 பேர் யார் யார் அப்படின்றத நான் அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே உட்காந்து தியானம்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு இடம், சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 சித்தர்களுடைய பெயர் மௌனசாமி மற்றும் காசி சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஆறுமுக சுவாமி. இந்த மூவர்களுக்கான ஜீவசமாதியில் தான் இப்போ நம்ம வந்து வழிபட்டோங்க. இன்னும் 2 பேருக்கும் ஜீவசமாதிகள் இருக்குது. அது வந்து அந்த திருச்செந்தூர் பேருந்து நிலையம் போகிற வழியில் அப்படின்றாங்க. இன்னொன்று அந்த பிள்ளையார் கோவிலாண்ட எங்கேயோ சொல்கிறாங்க. நான் வாய்ப்பு இருந்தால் காட்டுறேன். ஏன்னா நான் ஈவினிங் சாமி பார்த்துட்டு வெளில வரத்துக்குள்ளே இருட்டிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சமாதிக்குள்ளே அழகான, நான் சொல்லியிருப்பேன், லிங்கத்தை வச்சு அதுக்குள்ளே தான் அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அழகான ஒரு விளக்கும் எரிஞ்சிட்ருக்குங்க. 3 சித்தர்கள்கிட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு இந்த கடல் அலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறேன். வெயில் நல்லா கொளுத்துது, இருந்தாலும் கடல் அலை பக்கத்தில் இருக்கிறதால பெருசாக தெரில. இப்போ ரூமுக்கு போயிட்டு ஒரு 1.5 hour ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஈவினிங்காக வரலாம், ஒரு 4:30 5 o'clock வரலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். யாரும் தூங்கலை. சரி, சின்ன பசங்கன்றதால கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் சாமி பார்க்க போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மணி வந்து இப்போ 5 மணி ஆக போகுது. ஃப்ரீ தரிசனம் இப்போ கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆச்சோம் சாமி பார்க்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் இந்த டைமில் வந்தோம். இப்போ வந்து ஒரு 1.5 hour தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க பார்ப்போம். முக்கியமான ஒன்று, இந்த கோவிலில் வந்து தெய்வானைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான யானை இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்கலான்னு பார்த்தா அதை உள்ளே வச்சு அடைச்சிருக்காங்க போல். பார்க்க முடியல. நைட்டு ஒன்றா முடிஞ்சால் அந்த பக்கம் வரும்போது நான் பார்க்குறேங்க. இப்போ சாமி பார்க்குறது தான் உள்ளே போகிறோம். இந்த இடத்துலையும் போகிற வழியில் அழகான கடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். செப்பல்ஸ் விடக்கூடிய அந்த இதெல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. நல்லாவே டெவலப் ஆகிருக்குங்க திருச்செந்தூர். செப்பல்ஸ் விடுறதுக்கு ஒரு இடம் இல்லைங்க, ஏகப்பட்ட இடங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்க முடியுது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலவச தரிசனம் பார்க்குறதுக்காக நாங்கள் அந்த குடோன்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பார்க்கும் பொழுது அப்படியே திருப்பதியில் நம்மளை அந்த வெயிட்டிங் ஹாலில் அமர வைப்பாங்க பாருங்கள், அதே மாதிரியான இடம் தான். இங்கேயும் வெயிட்டிங் ஹால்லாம் கொடுத்து அந்த குடோன் மாதிரி அடைக்கிறாங்க. ஆனால் திருப்பதி மாதிரி ரொம்ப மணிக்கணக்கிலலாம் ஆகலைங்க, ஒரு 15 மினிட்ஸ்லேயே திறந்து விட்டுறாங்க ஒரு குடோன்லேயும். இந்த இடத்துல காலையிலலாம் செம்ம ரஷ் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 1 ஹவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் திருப்பதி மாதிரி இங்கே வந்து நம்ம குடோன்குள்ளே போர்லாம் அடிக்காது. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பீச் இருக்கிறதால அப்படியே வியூஸ் பார்த்துட்டே நம்ம போகலாம். ஒரு வெயிட்டிங் ஹால்குள்ளே இருந்து நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. 100 ரூபா கொடுத்து நீங்கள் சிறப்பு வழி தரிசனத்தில் போனால் கூட இந்த மாதிரியான வியூஸ் கிடைக்குமான்னு தெரியாதுங்க. ஃப்ரீ தரிசனில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய இடத்துல கோவில் கோபுரம் அழகாக அப்படியே தெரியுதுங்க. அந்த ஒரு அழகான தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல. கரெக்டாக மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு 6:30 ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பாருங்கள், வள்ளி குகை இந்த இடத்துல தான் தெரியுது பாருங்கள், நான் கை காட்டுறேன். அந்த இடத்துல தான் வள்ளி குகை இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் திருச்செந்தூரில். ஆனால் இப்போ வேலை நடக்குது அப்படின்றதால யாரையும் அங்கே விடுறதில்லை. நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், திருச்செந்தூர் வரும்பொழுது நல்ல மழை பெஞ்சுது. அப்போ சபரிமலைக்கு போயிட்டு நாங்கள் டூரு போகும்போது இந்த பக்கமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்திருக்கேன். அப்போ வள்ளி குகையெல்லாம் பார்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த இடத்துல சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய வழி இதுதான். கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலாக தான் இருக்குது. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்களில் மட்டும்தான் ஹெவியான கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் மதியம் வரைக்கும் கூட்டம் இருக்கும், ஈவினிங்கில் குறைஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே சாமியை பார்த்துட்டு ரொம்ப லாங்கு போகிறவங்கலாம் வந்து இங்கே எதனா ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்பலாம். இல்லைன்னா நைட்லேயே பஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வந்து சென்னையோ இல்லை பெரிய லாங் போகிறவங்களாம் அப்படியே இரவாக நீங்கள் ட்ராவல் பண்ணியே போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ இதுக்கப்புறம் நம்ம வந்து காட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா உள்ளே போகும்போது மொபைல் இதுக்கப்புறம் அலோட் பண்ண மாட்டாங்க கோவிலுக்குள்ளே, அந்த காம்பவுண்டுக்குள்ளெல்லாம். இது வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு சில அந்த பீச் காட்சியெல்லாம் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் கவுண்டர். எனக்கு பின்னாடி யாரும் வரல. அடுத்து கொஞ்சம் பேர் அடைச்சி வச்சு இன்னொரு 15 மினிட்ஸில் அவங்களையும் திறந்து வச்சுருவாங்க. இது மாதிரி தான் இருக்குது. அதனால் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நல்லாவே தரிசனம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆச்சு. கூட்டம் குறைச்சலாக இருக்கக்கூடிய ஈவினிங் டைம்லேயே இந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை ஒரு விழா நாட்கள்லேயோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்கு மேலே சாமி பார்க்கறதுக்கு ஆகுன்றாங்க. அதனால் பார்த்து வாங்க. ரொம்ப டைமை வந்து கரெக்டாக இது பண்ணி வந்தீங்கன்னா சாமி பார்த்துடலாங்க. சில பேர் அந்த நாடி கிணறு அதெல்லாம் போய்ட்டு காலையில் வருவாங்க, அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நைட்டு பீச்சில் அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோ இதோட முடியுது. அடுத்த நாள் நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னா
கன்னியாகுமரி போக போகிறோம். அடுத்த வீடியோவில் அதுதான் வரப்போகுது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். நாளைக்கு நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டு அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு வழங்கலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் அது வரும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் சிலை மற்றும் அந்த விவேகானந்தர் பாறைக்கெலாம் நாங்கள் போட்டில் போனோங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நான் காட்ட போகிறேன். குறிப்பாக புதுசாக போடப்பட்ட அந்த கண்ணாடி பாலம் அதெல்லாம் நாங்கள் வாக் பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.